5095 ஆண்டுகள். புதிதாக தன்னாட்சியை அடைந்த இந்தியா மூலதன பெருமையுடன் சேர்வதற்கா அல்லது சமூக யுத்தத்தின் கூட்டத்தில் சேர்வதற்கா என முடிவு செய்ய முடியாத சிறையில் சிக்கியிருந்தது. 3ஆம் உலகப் போரின் சமர்த்தளங்களில் துழாவிலை அமைந்த பிறகு உலக அரங்கம் அதிகார ஆட்டத்திற்கான நடைமுறை போடப்பட்டது. ஐக்கிய அமெரிக்கா உலக அமைப்பின் சரித்திர திசையற்ற தலைவராக அவ்வியங்கியது. அமெரிக்க பக்கம் பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் அல்லது ஹாரி ட்ரூமன் போன்ற மறக்க முடியாத தலைவர்கள் இருந்தனர். ரஷ்ய பக்கம் லெனின் அல்லது நிகிதா குரூஷ்சேவ் போன்றவர் இருந்தனர். இந்த இந்திய குழப்பம் அமெரிக்காவுடன் மிகவும் வசீகரமற்ற உறவை ஏற்படுத்தியது. தனியார் விமானம் அமெரிக்காவின் முதல் வருகையாளர் வருகின்றார். மரியாதை படை கவனத்துடன் நின்றுள்ளது. இந்தியாவின் பிரதமர் நேரு அவரது மகள் இந்திராவுடன் அரசு ஏஎட்சலத்திற்கு வருகிறார். இது அமெரிக்க கொள்கையில் ஆசியாவை மையமாக கொண்டு குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட எதிர்பார்க்கப்படும் நேரம். ஆனால் 1950களில் வினோதமான சிலவற்றும் நடந்தன. இந்தியா அமெரிக்காவுடன் பல ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டது. அவற்றில் ஒன்று பொது சட்டம் 480 ஆகும். இது அமெரிக்காவிற்கு அதிக தாகு உணவை அகற்ற உதவுவதற்கு பொருத்தமாக இருந்த போதிலும் பாரதத்திற்கு அது எதிர்மறையாக இருந்தது. இது இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தியது. சுயாதீன முயற்சிகளை தடை செய்து அமெரிக்கா பல தொடுகல்வி தொகைகளையும் புஸ்தக உதவித் தொகைகளையும் வழங்கியது. இங்கிலீஷ் நூலகங்கள் விரைவில் அமெரிக்க நூல்களால் நிரம்பி இலக்கிய காட்சியை ஒரு தரம் அமெரிக்க காலனியாக மாற்றியன. எடுத்தறிந்திருந்தாலும் நம் பொது கொள்கை நிர்ணயக்காரர்கள் எதிர்பார்க்காத ஒன்று நிகழ்ந்தது. அவர்கள் அறியாமையிலேயே கம்யூனிஸ்ட் சிந்தனையை அமெரிக்க இலக்கியத்தின் மூலமாக நாட்டிற்கு வரவேற்றுவிட்டனர். இந்த உளவியல் ஊடுருவல் எங்கள் கல்வி நிறுவனங்களின் நரம்புகள் வழியாக பரவிய புற்றுநோய் போல அடுத்த தலைமுறை தலைவர்களையும் சிந்தனையாளர்களையும் தொற்றிக்கொண்டது. இன்ஸ் பரிபூகல் சனரிக குற்ற உணர்ச்சியையும் இந்துவர் பிரசமான அடிவகையையும் பரிமாறின. இந்திய கல்வியாளர்கள் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் வேலை பெற்றதன் மூலம் இத்தகைய எதிர்மறை மனப்பதிவை ஊக்குவிக்க பெரும் பங்கு வகித்தனர். இந்த காலகட்டத்தில் தோன்றிய இந்து விரோதம் இந்தியாவை ஒரு மாசமுடைய, பின்தங்கிய, பிற்போக்கான மற்றும் பலவீனமான மாநிலம் என்ற உலகளாவிய மற்றும் உள்ளூர் பார்வையை உருவாக்கி அதன் விசாலமான விளைவுகளை ஏற்படுத்தியது. இந்த அளிக்கப்பட்ட கவனப்பதிவு இன்னும் சாஹிப்களின் மூலம் தீவிரப்படுத்தப்படுகிறது. பழுப்பு மக்கள் தொகையை சிதைக்கிறார்கள். ஆனால் இறுதியில் இவர்கள் தாமே கம்யூனிசத்தின் மறைமுக கைக்குள்ளால் புரட்டப்பட்டு விடுகின்றனர். இது மாதிரி ஒரு நிலைக்குலைவு மயத்துவம் மாதிரியே அல்லது பொது கலாச்சாரம் சொல்வது போல எல்லாம் எங்கும் ஒரே சமயத்தில் நடக்கிறது